ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு செலக்டார்ஸ் பார்க்க போறோம். சிஎஸ்எஸ்ல போட்டுக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னக்கூட்டி வந்துட்டு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ ஸ்டிக்கி ரிலேட்டிவ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிருந்தோம். பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு முன்னாடி பார்டர் பாக்ஸ் மாடல் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ் கவர் பண்ணியிருந்த போது நம்ம ஒரு விஷயத்தை செலக்ட் பண்றோம் தெரியுமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டேகை வச்சு நம்ம செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். கரெக்டா? இந்த இந்த டேக் இமேஜ் டேக்குக்கு எனக்கு ஸ்டைலிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டைப்ஸ்லலாம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு 3 பார்ட்டா போடலான்ட்டு இருக்கேன். இல்லை ஒரே பார்ட்டா போட்டால் லென்த்தா இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்காண்டி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிவர்சல் செலக்டர் அண்ட் குளோபல் செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிம்பிள்ன்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அது ஏன்றதை சொல்றேன். சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது டைப் அண்ட் டேகு, எலமெண்ட் செலக்டர்ஸ். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்துருக்க அந்த இமேஜ் டேகு, பி டேகு. ஸோ எந்த டேகோ அந்த டேக்கை வந்துட்டு நம்ம கொடுத்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட சிம்பிள். டேகை டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐடி செலக்டர். ஐடி செலக்டர் வந்து பார்த்தோம்னா ஐடி, என்ன ஐடி கொடுக்க போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு ஹேஷ் கொடுத்துக்கலாம். HTML வந்துட்டு ஐடி ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி நம்ம போட்டிருப்போம். எப்படின்னா ஃபார்ம் டேக் நான் நடத்தும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணக்குட்டி நம்ம ஹேஷ் போட்டு அந்த ஐடி நேமை கால் பண்ணுவோம். தென் கிளாஸுக்கு வந்துட்டு டாட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணுவோம். ஓகேவா? தென் குரூப்பிங். ஸோ குரூப்பிங் பார்க்குறப்போ நம்ம ஒரு செலக்டர்ல மல்டிபிள் செலக்டர்ஸ்க்கு பண்றோம் அப்படின்றப்போ கமா செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த இதை குரூப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ டெசன்டன் செலக்டர். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு டேகுக்கு உள்ள இருக்கக்கூடியது, அதோட சைல்டு இதை வந்து சேர்த்து செலக்ட் பண்ணக்கூடியதான் இந்த செலக்டரோட மீனிங்கு. ஸோ இது நான் உங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறப்ப சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம சிம்பிள்னு என்ன சொல்றோம்னா ஸ்பேஸ் விடணும். ஸோ ஸ்பேஸ் விட்டோம்னா இந்த இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. தென் சைல்டு செலக்டருக்கு சைல்டு செலக்டருக்கு நம்ம இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம், கிரேட்டர் தேன் சிம்பிள். ஸோ சிப்ளிங் செலக்டர்ஸ்க்கு டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணும், இதோட சிப்ளிங் அப்படின்றத நம்ம கேரி ஆன் பண்றது. தென் அட்ஜசன்ட் செலக்டர், அட்ஜசன்ட்னா அது பக்கத்துல இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு வந்து பிளஸ் ஆட் பண்ற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம் அட்ஜசன்ட் செலக்டருக்கு. ஓகே. தென் ஆட்ரிபியூட், ஒரு ஆட்ரிபியூட்டே நம்ம செலக்ட் பண்ண போறோம், நம்ம ஏதோ ஒரு ஆட்ரிபியூட்டை வந்துட்டு செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம அதை ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம அதை கொடுப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு ஆட்ரிபியூட் செலக்டர். தென் ஃபைனலாக இருக்க சூடோ செலக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோலன் யூஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, இது சூடோ கிளாஸ் செலக்டர். இதுக்கு நடத்தும் போது சூடோ எலமெண்ட் செலக்டர்னு ஒன்று நடத்துவேன். ஸோ அது கிட்ட வரும்போது சொல்கிறேன். அதுக்கு நம்ம டபுள் கோலன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டபுள் கோலன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் செலக்டர்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ஒரு 4 செலக்டர்ஸ் கிட்ட நம்ம என்னன்றதை பார்ப்போம். ஓகே, 4 அல்லது 3 கவர் பண்ணுவோம். தென் அதுக்கு அடுத்த பாட்டில் அடுத்த 3, தென் அதுக்கு அடுத்த பாட்டில் அடுத்த 3, அப்படி கவர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? யூனிவர்சல் செலக்டர். யூனிவர்சல் செலக்டர்னா ஹோல் சப்ஜெக்டே எடுக்கக்கூடியது. ஒன் செகண்ட். அதாவது நம்ம மொத்தமாக இருக்கிற அந்த ஒரு வெப் பேஜ்னா அந்த வெப் பேஜுக்கு நம்ம இதை லிங்க் பண்ணோம்னா அது எல்லாத்தையுமே அப்ளை ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த யூனிவர்சல் செலக்டர். ஓகேவா? ஆல் எலமெண்ட்ஸ் இன் வெப் பேஜ், அதாவது டெஃபினேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இதுவே நம்ம எடுத்துக்கிடுவோமே. ஸோ இதோட இதே நான் எடுத்துக்கிறேன், ஒரு இமேஜும் இதையும் பாடி டேக்லாம் ஃபுல்லாக எடுத்து விட்ட திருப்பி காப்பி பண்ணி போட்டு லாங்குவேஜ் வந்து செட் பண்ணிடலாம். லாங்குவேஜ் HTML. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனிவர்சல் செலக்டர் மொத்த பேஜையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எனக்கு லைட் ப்ளூ இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இல்லாட்டி ஸ்கை ப்ளூன்னு சொல்லுங்க, ஸ்கை ப்ளூ தான் இருக்கணும் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு செலக்டர் யூனிவர்சல்னு போடலாம், யூனி. ஓகேவா? வியூ இன் க்ரோம் கொடுப்போம். ஸோ மொத்தமாக அந்த பேஜில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு
அந்த கலர் அப்ளை ஆயிருக்கும் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு இப்போ இதில் வந்து நம்ம வந்துட்டு ஏதாவது பாடிக்கு இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் அந்த இமேஜ் டேக்கு இல்லாட்டி பர்டிகுலர் அந்த பேராகிராஃப் டேக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் வந்துட்டு எலமெண்ட் சீன் மட்டும் கொடுத்தேன்னு வைங்களேன். இதை பாருங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் மட்டும்தான் அது செலக்ட் ஆயிருக்கும். பட் நம்ம ஸ்டார் கொடுக்குறப்போ ஹோல் பேஜுக்குமே வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதை தான் வந்துட்டு யூனிவர்சல் செலக்டார் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் செலக்டர் உங்களுக்கு புரிஞ்சுதா? தென் செகண்ட் என்ன இருக்கு, டைப்ஸ் அண்ட் டேக் எலமெண்ட் செலக்டார்ஸ். ஸோ இது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நம்ம எந்த ஒரு விஷயமோ அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி காலிங் வயா எலமெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு இந்த செலக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, நார்மலாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியே எடுத்துக்கலாம். ரிலேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இமேஜ்ன்ற ஒரு எலமெண்ட்டை கால் பண்ணி அதுக்கு நான் ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கேன். இது எந்த கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண ரிலேட்டிவ் அந்த இதுக்கு உண்டான கோடு தான் இது. ஓகேவா, ரிலேட்டிவோட டிசைனிங் கோடு. அப்புறம் கொடுத்தோம்னா இந்த இமேஜோட இது மட்டும் நான் தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காண்டி செலக்ட் பண்ணி அதுக்கு பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதுவே வந்துட்டு நம்ம எலமெண்ட் செலக்டாருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா ஐடி செலக்டர் பார்ப்போம். ஐடி செலக்டர்ஸ். ஓகேவா, ஸோ காலிங் வயா ஐடிஸ், சாரி ஐடிஸ், என்ன ஐடிஸோ அந்த ஐடிஸ் மூலமா கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு எப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரண்ட் டேக்குக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறோம். ஐடி ஈக்குவல் டு பேராஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இது காமனாக ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. பேரா அப்படின்னு ஹேஷ் போட்டு நான் ஏன்னா வந்து என்ன சொல்லியிருந்தேன், அதோட சிம்பிள் வந்துட்டு ஹேஷ் போட்டு அந்த ஐடி நேம் கொடுத்தாச்சா. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வேற சேஞ்ச் பண்ணுவோமே. லைட் பிங்க்கு இல்லாட்டி ஆமாம் இல்லை வெறும் பிங்க் மட்டும் கொடுத்து பார்க்குறேன். பிங்க். ஓகேவா, இங்கே தானே யூனியில் தானே. ஸோ இங்கே பாருங்க அந்த அந்த ஒரு பேராகிராஃப்க்கு மட்டும் இந்த கலர் இதாக இருக்கு. ஸோ இது பேசிஸ் நிறைய இருக்கிறதுனால அது பேராகிராஃப் எந்த டேக் எங்கே இருக்கு, ஓகே இந்த சாரி இந்த ஒரு டேக் வந்துட்டு டேகை கன்சிடர் பண்ணிக்கிறது. இப்போ சேவ் பண்ணோம்னா அந்த அதுக்கு அடுத்தது அந்த நான் வந்துட்டு டேக் கொடுத்துருக்கேனா, ஸோ அதனால வந்துட்டு அந்த HTML டேக்ஸ் ஒரு ஆங்குலர் பேசிஸ் க்ளோஸ் பேசிஸ் கொடுத்தனால அது வரைக்கும் அது ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ணிக்கிறது. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்கு யூனிவர்சல் செலக்டராக ஆக்ட் பண்ணுது. நான் பேலன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன், நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு டெமோ கண்டென்ட் காட்டுறதுக்காண்டி தான் அதை வச்சிருந்தேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம், இப்போ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த பேராகிராஃப் மட்டும் ஐடி மூலிமா செலக்ட் பண்ணி அதுக்கு பிங்க் கலர் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்துட்டு ஐடியை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்டர் ப்ராப்பர்ட்டிஸோ மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸோ பேடிங் ப்ராப்பர்ட்டிஸோ எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இது பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் கிளாஸ் குரூப்பிங் டிசைனர். ஸோ இந்த 3ஓட செலக்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகே, டாட்டா பாய்.